சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும், மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியான பிள்ளை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். தகுதியுள்ள பிள்ளை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். அதிசயங்கள் ஆயிரம் நண்பரே கரங்கள், அதிசயங்கள் ஆயிரம் நண்பரே கரங்கள். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவுடை தினம் தந்து மருகிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவுடை தினம் தந்து மருகிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர், நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரை. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மேய்ப்பவர், கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மேய்ப்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாய் நான் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை அழைத்த பொழுது. ஆபிரகாம் என்ற ஒரு கேரக்டரை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் ஆபிரகாமை பார்த்தோம், ஆபிரகாமோட ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமோட வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆபிரகாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆண்டவரை அறிந்த ஒருவன் இல்லை. அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்துருங்க என்றால் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். ஆண்டவரை அறியாமல் ஏதோ இடத்துல அவன் இருக்கிறான். அப்போ ஒரு நாள் இருந்தால் போல ஒரு நாள் ஆண்டவர் அவரை அழைத்து அவர் சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் மூலமாய் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். ஆசீர்வாதத்தை கூறுறது மாத்திரமல்ல, நான் உனக்கு சொல்லும் இடத்துக்கு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை சொல்லுகிறார். அப்போ அந்த டைமில் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் விசுவாசிகளே நாங்கள் ஒருவேளை ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறது இல்லை. சில காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்டவரை அறியாத ஒருவன் ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன உடனேயே அவன் எங்கே போகிறான் எங்கே வாரன் ஒன்றுமே தெரியாமல் கீழ்ப்படிந்து போகிறான். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த உடனே அவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகிறான். அப்போ இந்த நாட்களில் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாக உங்களை இந்த இடத்திலிருந்து இன்னும் உயர்த்த விரும்புகிறார். ஆனால் ஒரு காரியம் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவு எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவர் சில வேளையில் உங்களோட பேசுவார், சில வேளையில் வசனத்தின் மூலமாக பேசுவார். அப்போ நீங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ராஜா, நீங்கள் சொன்ன வழிகளில் நான் போக ரெடியாக இருக்கேனப்பா என்று சொல்லி கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் ஆபிரகாமில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன போது நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் தன்னை ஒரு விசுவாசத்தை அந்த ஆண்டவர் சொன்னதோடு இணைத்து கொள்ளுகிறார். அதை அப்படியே விசுவாசிக்கிறான். அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லி அப்படியே முழுசாக நம்புகிறான். அப்போ இந்த நாளெல்லாம் கூட நான் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் பொழுது சில வசனங்கள் ஆண்டவர் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது அவர் அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க, அதை நம்புங்க. அது என்ன செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக இந்த வசனத்தை சொன்னவர் நிச்சயமாக செய்வார் என்று நீங்கள் நம்புங்க. சரி, இந்த ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரியா? ரெண்டு காரியம் ஆண்டவர்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று கீழ்ப்படிவு, மற்றது விசுவாசம். சரி, எப்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற காரியம் ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ், அதாவது தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டே விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவர். பாருங்க, இவ்வளோ ஒரு அருமையான காரியம் தெரியுமா? வசனத்திலே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு என்ற ஒரு கேரக்டரை ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஆதியாகமம் அதாவது எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறான்னு சொன்னால் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசாக்கு என்ற ஒரு கேரக்டரை நான் பார்க்குறோம். ஈசாக்கு இருந்த இடத்துல ஒரு பஞ்சம் ஒன்று உண்டாகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்திலே இரு, அங்கேயும் இங்கேயும் போகாமல் இதிலே இருன்னு சொல்லி ஈசாக்கு கட்டளையிடுகிறார். ஈசாக்கு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருக்கிறான். அதுபோல் என்ன செய்கிறான், அவன் விதை விதைக்கிறானா, அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைக்கிறானா. விதை விதைக்க அது அவனுக்கு 100 மடங்காய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான். 100 மடங்கு. ஒருவழி யோசிக்கக்கூடும், பஞ்சம் வறட்சியான நேரத்தில் எப்படி 100 மடங்காய் ஆசீர்வதிக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அதுதான் எங்களுடைய ஆண்டவர். வறட்சியான நேரத்தில், பஞ்ச காலத்தில், கஷ்ட நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தானாம். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனம். அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனானாம். அப்போ எங்களோட ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறவராம்?
வர வர விருத்தியாகி மகா ஐஸ்வர்யம் ஆகும்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். அப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடும், ஏன் இந்த வர வர விருத்தி? அந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் பற்றி கொள்ள வேண்டும். வர வர, அதாவது இன்றைய காட்டிலும் நாளைக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கூடான ஆசீர்வாதம். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு உங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம். வர வர விருத்தியாகி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அவன் எடுக்க 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 ஆண்டவர் ஆசீர்வைத்து மகா பெரியவன் ஆகும்படியாய் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவர் அதே போல தான் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வர வர விருத்தியாகி. அப்போ நாங்கள் ஏன் வர வர விருத்தியாக வேண்டுமென்றால், எங்கள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அவன் மூலமாய் உன் சந்ததி மூலமாய் அநேகர் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியே தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஏன் வேற வேற ஆசீர்வாதத்தை கட்டிடுறான்னு சொன்னாமா, எங்கள் மூலமாய் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமில்லை, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் அவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வர வர விருத்தியாகி மகா பெரியவனாகும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையில கங்க முடி சொல்லுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு கண்டினியூஸாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த தேவன் பாதி வழியிலே கைவிடுபட்டு போவதே இல்லை ஆண்டவரே. நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் அப்பா. தொடர்ந்தும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறவர் ஆண்டவர். இந்த வேளையிலே நான் உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்பா. உங்களுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நான் விசுவாசிக்க எனக்கு இந்த வேளையிலே நீங்கள் பலன் கொடுக்கிறபடியால் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். பொறுப்படுத்துவதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்திலே ஆமென். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் நத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் நத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்மொழிந்தோரே அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்